தீங்கு பரவி வருகிறது என்கிற போது அதை தடுக்கிற எதிர்க்கிற அடிப்படை தகுதி திராவிட இயக்கத்துக்குத்தான் மற்ற எல்லோரையும் விட இருக்கிறது. அந்த கடமை எங்களுக்கு இருக்கிறது. தடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. என்னென்ன விபரீதங்களால் ஏற்பட்டு வந்திருக்கின்றன. காந்தியாரையே ஒரு காந்தியார் மாதிரி ஒரு பொம்மையை வச்சு மேடையிலே சுட்டு காண்பிக்கக்கூடிய அளவுக்கு பிஜேபியினுடைய கூட்டங்களில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. படத்திலிருந்து பெயரிலிருந்து திட்டத்தின் பெயரிலிருந்தே அண்ணல் காந்தியடிகளினுடைய பெயரை பேரை நீக்கினாங்க. இனி போற போக்க பார்த்தா ரூபா நோட்டில் கூட காந்தியடிகள் படத்தை எடுக்க கூட முயற்சிக்கலாம். அந்த அளவுக்கு வெறி பிடித்து போய் அவர்கள் கோட்ஸே சிலையை வச்சு மாலை போடுறதும் கோட்ஸே வாழ்கன்னு சொல்றதும் இதைவிட பேர் அபாயம் ஜனநாயகத்திற்கும் சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் வேறு ஆபத்து வேறொன்றும் இருக்க முடியாது. ஆகவே அதை தடுத்து எதிர்க்க வேண்டியது கடமை. அதில் திராவிட இயக்கம் இந்தியாவிலேயே தனித்து நிற்கிறது மற்ற கட்சிகளை விட. அதனால் எங்களுக்கு கடமையும் அதிகம் இருக்கிறது. எதிர்க்க முடியும். அவர்கள் மற்ற இடங்களிலே சில இடங்கள் ஊடுருவதைப் போல இங்கே ஊடுருவ விடாமல் தடுக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதே திராவிட இயக்கத்தோட தான் பாஜக இப்போ அதிமுக அப்படின்றத பாஜக கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த அதிமுகவுக்கும் இந்த தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டக்கூடிய அளவுக்கு முடிவு இருக்கும். நிச்சயமா இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். திராவிட மாடல் ஆட்சி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னரும் தொடரும். அன்பு சகோதரர் தளபதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வருவார் என்று நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் எல்லாமே தமிழகத்துக்கு முகாமிட போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சுக்கெல்லாம் இருந்துட்டு இருக்கு. முகாமிடட்டும், சுற்றி சுற்றி வரட்டும். நரேந்திர மோடி இன்னும் எத்தனை கூட்டங்களில் வேண்டுமானால் பேசி பார்க்கட்டும். ஆனால் அவர் முயற்சி படுதோல்வி அடையும். அவர் நினைக்கிற மாதிரி இங்க ஜெயிக்க முடியாது. அதுக்கு பிறகுதான் தெரியும், ஓஹோ தமிழ்நாடு வித்தியாசமான மாநிலங்க நுழைய முடியலன்னு பிறகு உணர்வார். அவர் கொள்கை பிடிப்பு இல்லாம கட்சி மாறி வரவங்க விவசாயம் சொல்லாம வேற என்ன சொல்றதுன்னு திமுக பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. நான் ஒருவர் சொல்ற கருத்துக்கெல்லாம் நான் பொதுவாக ரியாக்ட் பண்ண மாட்டேன். எதிர்கட்சிகள் சொல்ற கருத்து யாரா இருந்தா இன்னார் இப்படி சொல்லியிருக்காங்க, உங்க கருத்து என்னன்னா அவரவர் கருத்து அவரவங்களுக்கு. நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். கேட்கலாம் அவங்ககிட்ட வாய்ப்பு கேட்டுட்டு அவங்க எப்போ நேரம் ஒதுக்குறாங்களோ நாளைக்கே பார்க்கணும்னு நினைக்கிறோம். அவங்க நேரம் கொடுத்த உடனே பார்ப்போம்.